ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்துக்குள்ள அப்ளை பண்ண வேண்டிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 21 அரசு நிறுவனங்கள்லேருந்து வந்திருக்க வேலை வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 10th 12th எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் இருந்தும் டோட்டலாக 4680 வேக்கன்சி இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிஃபிகேஷன், சேலரி எவ்வளோ, லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்கல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 12th to எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அண்டு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 1,12,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் IDBI பேங்க்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 1,97,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட நெட்கான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சேலரி பாத்தீங்கன்னா 56,000 பர் மந்த்துக்கு கிடைக்குது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது பர்மனன்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சேலரி பார்த்தீங்கன்னா 45,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஜென்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2,801 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th ITI ட்ராட் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. உங்கள் 10th ITI மார்க்கை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு சேலரி போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி அப் டு 2 லட்சம் வரைக்கும் சேலரி தராங்க. இதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th to எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது பர்மனன்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 18,000 45,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி சேலரி தராங்க. அப் டு 1,77,000 வரைக்கும் சேலரி தராங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா BE BABL சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் PhD முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பிரம்மபுத்ரா வாலே ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா BE BTech சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா
ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 12th to எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சேலரி தராங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சாஸ்திரா சீமா பால்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த எஸ்எஸ்பி வந்து 3 விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் 3 விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி எலக்ட்ரீஷியன், வெட்னரி, ஸ்வாடு இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 233 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 56,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1000 வேகன்சி இருக்குது. போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து மந்த்லி 48,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். 10th and 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 1,12,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிலேருந்து லேப் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th to எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 81,000 வரைக்கும் மந்த்லி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்னு சொல்கிற அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 18,000 56,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th to எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியும் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் 20,000 63,000 வரைக்கும் சேலரி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட மின்ட் அண்ட் பிரிண்டிங் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ, எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 27,000 95,000 வரைக்கும் சேலரி தராங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே துறையிலேருந்து ரைட்ஸ் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 66,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட மீஹான் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு சேலரி வந்து 2,20,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கஸ்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th அல்லது ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 57,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா
பாட்னா ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்டிங்க்கு வந்து ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 92,000 வரைக்கும் மந்த்லி சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். பிகாம், சிஏ, சிஎம்ஏ, ஐசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு சேலரி வந்து 1,40,000 வரைக்கும் மந்த்லி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.